ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இப்போ பாருங்கள், ஃபால் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா எந்த கடைக்கு போனாலும் நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டு விஷயம் என்னென்னா, இது ஒன்று பம்கினுங்க, இன்னொன்று வந்து நிறைய கலர்ஸில் வந்து மம்ஸுங்க. அதுவும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஹோம் டிப்போ தான் வந்திருக்கேன். ஒரு செக்ஷனாக பிரித்து வச்சுருக்குறாங்க. ஒன்று வந்து எல்லோ கலரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து ஆரஞ்சு கலர் ஷேடுங்க இந்த மம்ஸு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே பர்பிள் இருக்குதுங்க. ஸோ ஒன்றொன்றும் பார்த்திங்கன்னா வேறு வேறு சைஸில் வச்சுருக்குறாங்க. ஸோ வாங்க ஒன்றொன்னா பார்ப்போம் என்னென்ன சைஸில் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம அப்படியே ஃபஸ்ட்லேருந்து அங்கேருந்து வருவோங்க. யூஸ்வலாக இன்னுமே நிறைய வச்சுருப்பாங்க, கடைக்குள்ளே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வெளியில் தாங்க இருக்கேன்னா உள்ளே போகலை, போய் பார்ப்போங்க என்னென்னலாம் இருக்குதுன்ட்டு. இது என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு 1 வீக் போயிடுச்சு அப்படின்னா இன்னும் நிறைய ஆஃபர் போடுவாங்க. ப்ரைஸ்லாம் வந்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் த ப்ரைஸ் இருக்கிற மாதிரி தான் போடுவாங்க. இது வந்து என்ன கலர்னாங்க, ரெட் ஷேடு தான். இது சின்ன சைஸுங்க. இது வந்து $8 போட்டிருக்குறாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, அழகாக இருக்குதுங்க. ஆனால் இந்த மம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பூத்துதுன்னா ஒரே டைமில் தாங்க ஃபுல்லாக பூவாக இருக்கும். இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக பூ மட்டும்தான் இருக்குது. இது வந்து பர்பிள் ஷேடு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா $8ங்க. சைஸ் வந்து 1 கேலன். இது வந்து 1 கேலன் உள்ளது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 கேலன் மம்ஸ் இப்போ வந்து 24க்கு மேலே இந்த மாதிரி மம்ஸ் நம்ம வாங்கினோம்னா 20% ஆஃப் இருக்குதுங்களாமா. ஆக்சுவலி இதுதான் ஃபஸ்ட்டு சேலுங்க. அதுக்கப்புறம் இன்னுமுமே கம்மியாக போடுவாங்க. இங்கே பாருங்களேன், இந்த ரெட் ஷேட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வெயிலுக்கு கலர் தெரில. இங்கே பாருங்கள், இப்போ பாருங்களேன். கீழே இருக்க இந்த செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா பாட் சைஸ் வந்து பெருசுங்க. 2 கேலன் இருக்குன்னு நினைக்கிறேன். பம்கின் ஷேப்பில் வச்சுருக்குறாங்க. 12 இன்ச்சுங்களாமா. இது வந்து $25ங்க. ஃபுல்லாக ஒரே கலர் தான் இருக்குது. லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருந்ததுன்னா, ஒரே பாட்லிங்க 3 கலரு. ஒரு பார்ட் வந்து ப்ரௌன் ஷேடு, ஒரு பார்ட் வந்து பர்பிள், ஒரு பார்ட் எல்லோ ஷேடுன்னு கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஃபுல்லாக ஒரே கலர் மட்டும்தாங்க இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம் வேறு இந்த மாதிரி ஒரு 3 ஷேட்ஸில் கொடுத்துருக்காங்களான்ட்டு. இது வந்து ஒயிட்டுங்க. இங்கே பாருங்க, ஒயிட் மம்ஸு. இதுவுமே 1 கேலனுங்க. $8 போட்டிருக்குறாங்க. இன்னுமே அங்கே நிறைய இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். பம்கினை பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. அது இதெல்லாம் வந்து எப்படி இந்த ஷேப்பில் வருதுன்னே தெரிலிங்க. இந்த பாருங்களேன், ஏதோ நோய் வந்த மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இல்லைங்க, இது ஃபுல்லாக ஆர்னமெண்டலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க இங்கே இருக்கிற பம்கின்னு. இது பாருங்களேன், இதுதான் எல்லோ மம்ஸுங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த எல்லோ மம்ஸ் தான் நிறையா இருக்கும். முக்கால்வாசி மாலை வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ அண்ட் ஒயிட்டில் தான் கட்டுவாங்க. இது வந்து எவ்வளோ கேலன் தாங்க இருங்க. இது வந்து 8 இன்ச் பாட்டுங்க. இங்கே பாருங்களேன், 10.98 $11 போட்டிருக்குறாங்க இந்த பாட்டு. ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா இந்த சைடில் இங்கெல்லாமே ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது, ஏன்னு தெரியலிங்க. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஷேடுங்க. இந்த ஷேடு உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்குதுங்க. பட்டன் மம்ஸ் மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு, ரொம்ப அழகாக இருக்குதுங்க. இதுவுமே வந்து 8 இன்ச் பாட்டு தாங்க. இதுவுமே $12 தான் போட்டிருக்குறாங்க. ஃபுல்லாக ஒரு கலராக என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே பிரித்து வச்சுட்டாங்க. இங்கே ஃபுல்லாக ஆரஞ்சு ஷேட் இருக்குது, அங்கே வந்து ஒயிட் ஷேட் இருக்குது. ஸோ வாங்க அடுத்த கவுண்டருக்கும் போவோம். இது வந்து பெரிய பாட் சைஸுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் எல்லோ காம்பினேஷன் வச்சுருக்குறாங்க. இது ஃபுல்லாக எல்லோ இருக்குது, இது எல்லாமே ஒயிட்டுங்க. இது என்ன சைஸுன்னு பார்ப்போம் நம்ம. இது வந்து 16 இன்ச்சுங்க. $30 போட்டிருக்குறாங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ மொட்டு இருக்குதுன்ட்டு. ஆனால் நான் ஒரு டைம் இந்த மாதிரி பெரிய பாட் வந்து வாங்கி வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துன்னு வாங்கி வச்சேங்க. என்ன ஆச்சுன்னா, பூ வந்து இப்போ இங்கே கடையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பூ பூத்த மாதிரி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இல்லைங்க. ஒரு சிலது வந்து அப்படியே காஞ்சு போயிடுச்சு, அப்படியே மொட்டு இருக்கவே காஞ்சிருச்சுங்க. தண்ணி நிறைய தான் ஊற்றிட்டு இருந்தேன், என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னு தெரியல. அதிலேருந்து வந்து இந்த மாதிரி பெரிய பஞ்ச் வாங்கிறது இல்லைங்க. சின்ன பஞ்சே நல்லா தான் வருதுன்ட்டு அதே தான் வாங்கிக்கிறது. கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவும் கூட இல்லைங்களா, அதனாலங்க. அடுத்து இந்த கலர் பாருங்கள், இது எல்லாமே வந்து ரெட் ஷேடு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் ஷேடுன்னு போட்டிருக்குறாங்க. ப்ரான்ஸ் கலர்லேயே இருக்கிறனால அந்த ஷேடு போல் இருக்குதுங்க. இங்கே பாருங்க, அழகாக இருக்குதுங்க பூ பார்க்குறதுக்கே. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டிருக்குறாங்க, $25 போட்டிருக்குறாங்க. 12 இன்ச் பாட்டுங்களாமா. ஸோ பாட்டோட சைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து வேரி ஆகுதுங்க.
உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஒரு பர்பிள் கலர் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. வாவ், செம்மையாக இருக்குதுங்க. இந்த மாதிரி கலர் தான் ஒன்று லாஸ்ட் இயர் வாங்கி வச்சுதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து ஃபுல்லாக பூ வச்சுருக்குது. இதுலேயே கொஞ்சம் டார்க் ஷேடு, இந்த கலர் இல்லை, கொஞ்சம் டார்க் ஷேடு வாங்கி வச்சது. மம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருநியல் தாங்க. நிறைய பேர் வந்து ஆனுவல்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ஈவன் இந்த பாட்லேயுமே ஆனுவல்னு தான் போட்டிருக்கோம். பட் அப்படி இல்லைங்க. நம்ம வந்து வைக்கக்கூடிய இடத்த பொறுத்து அது வருஷம் வருஷம் தலையுதா இல்லையாங்கிறது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க மாறும். இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், பர்பிள்லேயே டார்க் ஷேடுங்க. இந்த கலருமே நல்லா இருக்குது. இதே எக்ஸாக்ட் கலர் தாங்க என்கிட்ட இருக்குது. நான் வந்து ஒரு $2 வாங்கி வச்சுங்க, குட்டி பாட். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இனுங்கு செடி தான் இருக்கும். அதுதான் வாங்கி வச்சது. இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய புஷ்ஷாக இருக்குதுங்க. ஸோ நம்ம இவ்வளோ பெரிய புஷ் வாங்கி வைக்கிறதுக்கு சின்ன செடி வச்சாலுமே வந்து நல்லா தளைஞ்சு வந்துடும். பட் என்னென்னா இடம் வந்து நம்ம கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி இடமா வச்சுக்கணுங்க. என்ன ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த பைன் ஸ்டார்லாம் போட்டிருக்காங்க இல்லைங்களா கார்டனில், ஸோ அதெல்லாம் இருந்ததுன்னா அடுத்த வருஷம் வந்து தளைஞ்சு வரதுக்கு கொஞ்சம் தடுமாறுதுங்க. இதே மல்ச்செலாம் இருந்தது அப்படின்னா ஈஸியாக தளைஞ்சு வந்துடுங்க. இது பாருங்கள் ரெட் ஷேடுங்க. இருங்க நிழலில் காமிக்கிறேன். இந்த ரெட் ஷேடு பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க. இந்த கலர் பாருங்கள், ஃபுல்லாக மொட்டு தாங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு இதுலேயே 100 பூக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இது எல்லாமே வந்து 10 inch பாட் சைஸ் தான். $25 ப்ரைஸ் போட்டுக்கிறாங்க. அப்படியே உள்ளே போய் பார்ப்போங்க இன்னும் உள்ளே என்னென்னலாம் வச்சுருக்குறாங்க அப்படின்ட்டு. உள்ளேயும் நிறைய மம்ஸ் இருக்கும், சின்ன சின்ன சைஸும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் வந்து எல்லா கலருமே இருக்குதுங்க. ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வச்சது பூ வந்து அந்தளவுக்கு செழிப்பாக வரலிங்க. அது என்னன்னு தெரியல, தண்ணி ஒழுங்காக ஊற்றலையா என்ன பிரச்சனைன்னு தெரியல. பார்க்கலாம், ஏதாவது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தால் ஒரு 2 செடி வாங்கிட்டு போவாங்க. இதோ அங்கே ஃபுல்லாக மம்ஸ் தான் வச்சுருக்குறாங்க. ஆனால் இங்கே பம்கின் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்ட்டு. ஆனால் மம்ஸ் வந்து கடைசி வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரியே இருக்குது. போய் பார்ப்போம். வால்மார்ட்டில் வந்து கொஞ்சம் சீப்பாக வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன செடி தான் இருக்கும். $1.98 அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த செடி வாங்கி வச்சாவே போதுங்க. செடி வந்து ஒன்ஸ் பிடிச்சிருச்சுன்னா இதை விட நல்லா பெருசு பெருசாக பந்தாக வருங்க பூ பார்க்குறதுக்கு. இது எல்லாமே 1 gallon நினைக்கிறேன். இந்த $7.98 பார்த்தோம் இல்லைங்களா வெளியில், ஸோ அதுதாங்க இது எல்லாமே. இதெல்லாம் பாருங்கள் இப்போயே பூத்துருச்சு. இதுலேயே ஒரு 2-3 கலர் வேரியேஷன் இருக்குது. இது ஒரு கலர் பாருங்கள், அப்புறம் இங்கே ஒரு கலர் இருக்குது. நிறைய எல்லோ தாங்க வச்சுருக்காங்க. எல்லோ மட்டும் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. இது எல்லாமே 1 gallon பாட்டுங்க, $8 போட்டிருக்குறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து ஆரஞ்சு ஷேட், நம்ம வெளில பார்த்தோம் இல்லைங்களா பெரிய சைஸு, அதுலேயே சின்ன சைஸு வச்சுருக்குறாங்க. இதில் $15 பாட்டுங்க, அதை விட பெரிய பாட் சைஸு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செடியை வந்து நம்ம உடச்சி வச்சோம்னா இந்த குச்சி இருக்கு இல்லைங்களா, அதுவே நல்லா தளைஞ்சு வருங்களாம்மா. ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து அது ஒரு 3 வருஷமாக வந்து அந்த செடியே உடச்சி வச்சு இந்த இடம் ஃபுல்லாகவே எஸ்டாப்ளிஷ் பண்ண மாதிரி சூப்பராக பண்ணி வச்சுருக்குறாங்க. நானுமே வந்து குச்சியை உடச்சி நான் ட்ரை பண்ணது இல்லைங்க. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கணும். எங்கே இருக்கிற செடியிலேயே பூ பெருசாக வரல, அதனால் அது ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்டே காமிக்கல. இது எல்லாமே மொட்டாக இருக்குது. இது எல்லாமே பிரான்ஸ் கலர்னு நினைக்கிறேங்க. இந்த கலர் பார்த்தா அப்படி தான் தெரியுது, எல்லோ மாதிரி தெரியல. ஓ, எல்லோ தான் போல இருக்குது. எவ்வளோ மொட்டு பாருங்கள். இது வந்து இந்த ரெட் கலர் காம்பினேஷனுங்க, நல்லா இருக்குது கலர் பார்க்குறதுக்கு. இந்த பாட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸுங்க. இந்த கலர் நம்மக்கிட்ட இல்லை ஆக்சுவலி. இந்த கலர் கூட வாங்கி வைக்கலாம் தான். வீட்டுக்கு செடி வாங்கிட்டு போனால் அடியே உளுந்துருமே, அந்தளவுக்கு செடியை வந்து ஏகப்பட்டது வாங்கி வைக்க ஆரம்பித்தாச்சு. பார்க்கலாம், நம்ம வால்மார்ட்டில் போய் பார்க்கலாங்க. வால்மார்ட்டில் சீப்பாக இருக்கும். இங்கே $8 போட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அங்கே சின்ன சின்ன செடியே ஒரு 4 செடி வாங்கிக்கலாம். பட் அதுவும் இப்போ வச்சுருக்காங்களான்னு தெரில. லாஸ்ட் இயர் அங்கே தான் வாங்கிச்சிங்க. இந்த மம்ஸ்லாம் கூட நல்லா இருக்குதுங்க. ஊரெலாம் பார்த்திங்கன்னா இதில் சென்டரில் குங்குமம் வச்சு வைப்பாங்க, நல்லாயிருக்கும். இந்த லைன் ஃபுல்லாக ஒயிட் தான், க்ரீம் ஒயிட் காம்பினேஷனு. இந்த கலருமே நல்லா இருக்கு.
ஸோ அவ்வளோதாங்க. மம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 4 ரேக் வச்சுருக்குறாங்க. ஒரு 3 ரேக்கு தான். ஸோ அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று. ஸோ கம்மியாக தான் இருக்குது. ஸோ வால்மார்ட்லேயும் போய் பார்ப்போங்க. அங்கேயும் கம்மியாக தான் இருக்கும். பட் குட்டி குட்டி பாட் நிறையா வச்சுருப்பாங்க. அதில் ஏதாவது பிடிச்சிருந்தா 2 தூக்கிட்டு வருவோம். வாங்க அப்படியே வால்மார்ட் கிளம்பும் போது இந்த கலரும் பாருங்களேன். ஐயோ அழகாக இருக்குது. பார்க்க எதை விடுறது எதை எடுக்கிறதுன்னு தான் தெரியல. ஸோ வாங்க வால்மார்ட் போய் பார்க்கலாம் அங்கே என்ன தான் வச்சுருக்குறாங்க அப்படின்ட்டு. வால்மார்ட்டுக்கு வந்தாச்சுங்க. கரெக்டாக அந்த வால்மார்ட்டு, ஹோம் டிப்போ எல்லாம் ஒரே லைன்லேயே இருந்ததுங்களா. ஸோ ஒரு 2 மினிட்ஸில் வந்தாச்சு. வெளியிலேயே பாருங்கள் ஏகப்பட்ட மம்ஸ் வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள் 3 கலர் இருக்க மம்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரே பாட்டில் 3 கலர் காம்பினேஷனில் வச்சுருப்பாங்கன்ட்டு. அது இருக்குது பாருங்கள். செம்ம சூப்பருங்க. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. அதுவும் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கலரும் தனித்தனி பார்ட்டிஷனாக வச்சுருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணியே வச்சுருக்குறாங்க. ஒரு கலருக்குள்ளேயும் இன்னொரு கலரும் தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பர்பிளு, எல்லோ, அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்ச் ஷேடில் இருக்கிற அந்த ப்ரான்ஸ்ன்னு நினைக்கிறேங்க. ஆரஞ்ச் ஷேடாக ப்ரான்ஸ் கலராக இது ஆரஞ்ச் ஷேடு தான். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பாட்டோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா $17 என்னவோ போட்டிருந்தாங்க. ஆனால் ஒர்த்து தாங்க ஆக்சுவலி. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதே மாதிரி நான் ஒரு டைம் வாங்கி வச்சேங்க. அது ஏதோ ஒரு காரணத்தினாலே என்னவோ மறுபடியும் வரவே இல்லை. இது வந்து ஒரு இன்னொரு டைப் ஆஃப் மம்ஸுங்க. இந்த பூக்கு அந்த பூக்குமே பாருங்கள் வித்தியாசம் இருக்குது. அந்த பூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டன் மம்ஸ் மாதிரி இருந்தது. இதில் பாருங்களேன் அந்த பெட்டல்ஸ்லாம் நல்லா விரிஞ்ச வாக்கில் இருக்குது. இதுலேயுமே 3 கலர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம முன்னாடி பார்த்ததை விட கொஞ்சம் டார்க் ஷேடாக இருக்குதுங்க. இதுவுமே அதே ப்ரைஸ் தாங்க. $17 என்னவோ போட்டிருந்தாங்க. 16.97 நினைக்கிறேன். அரௌண்ட் $17 சொல்லலாங்க. இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது கூட நல்லா இருக்குதுங்க. இது வந்து ப்ரௌன் ஷேட் அண்ட் பர்பிள் 2 கலர் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையுமே இந்த மாதிரி மிக்சட் காம்பினேஷனில் வந்து மம்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு பாட்டாக வாங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒட்டுக்கா ஒரு செட்டாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வாங்குவாங்க. பட் இந்த டைம் வந்து நிறைய கடையில் அது இல்லவே இல்லைங்க. இந்த பூ பாருங்கள் இது வெளுத்து போன மாதிரி இருக்குது. கலரே இது தானா இல்லை அடிக்கிற வெயிலுக்கு இப்படி ஆயிடுச்சான்னு தெரில. வெயில் கொஞ்சம் ஜாஸ்திங்க. இந்த மம்ஸ்லாம் மட்டும் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா தினமும் தண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஒரு நாள் தண்ணி விடாமல் விட்டுட்டா கூட பாருங்கள் இந்த மாதிரி தான் காஞ்சு போயிடும். ஒன்ஸ் காஞ்சிருச்சுன்னா அவ்வளோதாங்க. மறுபடியும் தளைஞ்சு வரவே வராது. அடுத்த வருஷம் தான் மறுபடியும் தளைஞ்சு வரும். பட் நம்ம ஒரு ஹோல் இயரே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ நம்ம பார்த்து தண்ணி ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி பெரிய பாட் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாக பட்ஸ் நிறையா இருந்ததுங்க. ஸோ இது ஃபுல்லாக விரிய போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது என்னமோ ஒரு காரணத்தினால காஞ்சு போயிடுச்சுங்க. அது கடைசி வரைக்கும் அந்த இதுலேருந்து ஒரு பூ கூட ஒரு உருப்படியாக எடுக்கவே இல்லை. அடுத்த வருஷம் அந்த செடி தளைஞ்சுமே வரலிங்க. அதை அப்படியே விட்டாச்சு. நாங்கள் வெளியிலலாம் பார்த்துட்டுங்க உள்ளே வந்து பார்த்தா இந்த வின்டர் பிளான்டிங் பல்ப்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. இந்த டூலிப்ஸு, டேஃபோடில்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹயாசின்த் இந்த எல்லா பல்புமே இந்த வின்டர் டைமில் ஊன்றது கரெக்டான டைமுங்க. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வின்டர் பிளான்டிங் பல்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ பிளான் பண்ணோம்னா கரெக்டாக ஏர்லி ஸ்ப்ரிங் வருது இல்லைங்களா, அந்த ஸ்ப்ரிங் டைமில் அழகாக செடி தளைஞ்சு பூ வந்துடும். இது எல்லாமே பெருநியல் தாங்க. நம்ம ஒரு வருஷம் வச்சிட்டோம்னாவே வருஷம் தளைஞ்சு வந்துகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் டூலிப்ஸ்லாம் எவ்வளோ கலர்ஸில் வச்சுருக்குறாங்கன்னு. வந்து பார்த்தா நிறைய பாக்ஸ் காலியாக தாங்க இருந்தது. நிறைய வாங்கிட்டாங்க போல் இருக்குது. நான் யூஸ்வலாங்க வந்தனாவே இந்த ஹயாசின்த் தாங்க வாங்குவேன். எனக்கு இந்த ஹயாசின்த் பூ மேலே வந்து ஒரு அலாதி பிரியம்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் அந்த பக்கம் நடந்து போனீங்கன்னாவேங்க அப்படி ஒரு வாசமாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். அது என்னமோ எனக்கு வந்து இந்த ஹயாசின்த் மேலே ரொம்ப பிடிக்குங்க. வருஷம் வந்து வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 செடிக்கு மேலேயே இருக்குது. இன்னமுமே வருஷம் வாங்கி வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா நம்ம போய் சும்மா வெளில உக்காந்தோம்னாவே அப்படி ஒரு மனமாக இருக்குங்க. மற்ற பூவில் அந்த டேஃபோடில் வாசம் இருக்கும். டேஃபோடிலை விட ஹயாசின்த் நல்ல வாசம் இருக்குங்க. இந்த டூலிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் பெருசாக வாசம் இருக்காது. டூலிப்ஸ்லாம் வந்து நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேங்க. என்னென்னா அது டக்குன்னு ஒரு வாரம் தான் இருக்கும், அப்படியே போயிடும். அந்த ஒரு வாரத்துக்காக ஹோல் இயர் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவன் ஹயாசின்த்துமே அப்படி தான்.
பட் நம்ம ஆசை தீர நமக்கு பிடிச்ச மாதிரி மாலை கட்டலாம், அந்த மாதிரி வித்தியாசமாக கட்டலாம் இல்லைங்களா? அதுக்காகவே ஹயாசிந்த் வச்சுட்டே இருப்பேன். இந்த வருஷமும் வச்சுருந்தாங்க, அழகாக தளைஞ்சு வந்தது. கரெக்டாக அந்த டைம் தான் இந்தியா போயிருந்தேனுங்களா, வந்து பார்த்தா செடியெல்லாம் ஃபுல்லாக அது ஈல்டு முடிஞ்சு அப்படியே எல்லா செடியெல்லாம் காய ஆரம்பிச்சிருச்சு. எகெயின் அடுத்த வருஷம் வெயிட் பண்ணி பார்க்கணுங்க எப்படி இருக்குதுன்ட்டு. இங்கே வந்து நீங்கள் வால்மார்ட்டில் வாங்குற பல்புமே வந்து ஹயாசிந்த் சூப்பராக வருங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து வின்டர் பிளான்டிங் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஹயாசிந்த் பல்ப் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் ஷுர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. வந்து அந்த பல்ப்ஸ்லாம் பார்த்துட்டுங்க, அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தோம் உள்ளுக்குள்ளே. நான் அந்த சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த $2 மம்ஸ் கிடைக்கும் குட்டி குட்டி பாட்டில் வால்மார்ட்டில், ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, இதுதாங்க $2 தான். இதை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அந்த பெரிய பெரிய பாட்டில் நல்லா பந்து மாதிரி செடி பெருசாகுது இல்லைங்க, அந்த அளவுக்கு நல்லா செடி பெருசாகிடுங்க. வருஷம் வருஷம் பெருநீளாட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து இதுக்கு ரொம்ப நிறைய விலை போட்டுலாம் வாங்கவே தேவையில்லைங்க. இந்த $2க்கு நமக்கு பிடிச்ச எல்லா கலர்லேருந்துமே எடுத்துக்கலாம். எனக்கு இந்த கலர் மேலே என்னமோ ஒரு ஆசைங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். அப்படியே நல்ல ஒரு மாதிரி பிரைட்டாக இருக்குதுங்க. நம்ம செடியே வாங்கக்கூடாதுன்னு கடைக்கு வந்தோம்னா இந்த செடியெல்லாம் பார்த்து நம்மள அறியாமையே ஆசை வந்து ஒரு 4 செடி வாங்கிட்டு போயிடுவோங்க. அப்படி தான் வந்து ஒரு வருஷமும் வாங்கிட்டு போவேன். இந்த செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஆல்ரெடி வச்சுருந்தேங்க. அதில் ஒரு செடி வந்து நல்லா தளைஞ்சிக்கிச்சு, வருஷம் வருஷம் வருதுங்க. இந்த மாதிரி சின்ன செடியாக வச்சது தான் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய புஷ்ஷாக இருக்குதுங்க. வீட்டுக்கு போனோடனே காமிக்கிற அந்த செடி எப்படி தளைஞ்சிருக்குது அப்படின்ட்டு. என்னென்னா எங்கள் வீட்டில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னாங்க, பைன் ஸ்டா போட்டுக்கோங்களா. ஸோ அந்த பைன் ஸ்டாவை தாண்டி வருஷம் வருஷம் வந்து செடி தளையிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுதுங்க. ஏன்னா பைன் ஸ்டாவே பார்த்திங்கன்னா மினி பெட்டு மாதிரி இருக்கும், அதை தாண்டி வளர்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம மல்ச்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 200% கண்டிப்பாக வருங்க. அதுவும் வந்து சம்மரில் ஒரு தடவை மம்ஸ் பூத்துரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக பூத்து முடிச்சதுக்கப்புறம் எகெயின் ஃபாலில் ஒரு டைம் பூக்குங்க. ஸோ வருஷத்துக்கு 2 தடவை வந்து மம்ஸ் வந்து தாராளமாக எடுத்துடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னரில் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கவர் பண்ணி தாங்க கொண்டுட்டு வராங்க. எனக்கு வந்து அந்த மெரூன் கலர், ரெட் கலர் இருக்குது இல்லைங்களா, ரெட் கலர் மம்ஸ் வாங்கணுன்னு தான் ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேங்க. என்னென்னா இவங்களுமே தண்ணி நிறையா விடாமல் போயிட்டாங்க போல் இருக்குது. ஒரு சில செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாடி இருந்ததுங்க. ரொம்ப வாடி இருக்கிறதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா மறுபடியும் வீட்டில் போய் அதை வந்து வளர்த்துறது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும். இங்கே பாருங்களேன், இங்கேயுமே வந்து டபுள் கலர் உள்ள கலர்லாம் வச்சுருந்தாங்க. அந்த பம்கின்குள்ளே வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா இப்போ ஹாலோவீனில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் பம்கின் இருக்குதோங்க, பம்கினுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு மம்ஸ் பிளான்ட்டு கண்டிப்பாக இருக்குங்க. எல்லா இடத்துலையுமே இருக்கும். நம்ம ஹாலோவீன் அந்த தீம் போய் பார்க்க போனோம்னாவே எல்லா கடையிலையும், ஈவன் சின்ன சின்ன கடையில் கூடங்க கண்டிப்பாக வந்து ஒரு மம்ஸ் செடியில் 2ஆச்சும் வச்சுருப்பாங்க. ஆனால் வருஷம் வருஷம் தலையுதுங்க அது. பட் இருந்தாலும் வந்து புதுசு புதுசாக தான் வாங்கி வாங்கி வைக்கிறாங்க. அதுவும் ஒரு செடி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டோன் மவுண்டெயின்லாம் போவோம். அந்த பம்கின் பேட்ச் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அங்கே போனீங்கன்னா திரும்புகிற பக்கமெல்லாம் மம்ஸாக இருக்குங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருப்பாங்க. லாஸ்ட் இயர் வந்து ஸ்மோக்கி மவுண்டெயின் போயிருந்தேங்க. ஸ்மோக்கி மவுண்டெயினில் வந்து இந்த மாதிரி ஃபால் சீசன் தான் போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதுவும் இந்த ஹாலோவீன் தீம்லேயே ஃபுல்லாக செட்டப் பண்ணியிருந்தாங்களா, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் மம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல்லாக மண்ணில் தான் வச்சுருந்தாங்க. கேப் விட்டு வச்சுருந்தாங்க. கரெக்டாக அந்த ஒரே நேரத்தில் அந்த பூ பூக்குது பாருங்கள், அதுதாங்க ஹைலைட்டே. அப்படியே ஒரே டைமில் அந்த பட்ஸ் எல்லாமே பெருசாகும், அப்படியே பூ விரியும். அப்படியே பார்க்கும்போது செடியே சுத்தமாக தெரியாதுங்க, ஃபுல்லாக பூ மட்டும்தான் மறைச்சிக்கும். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஹேங்கிங் பாட்டுமே இருக்குதுங்க. ஹேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வீட்டில் ஃப்ரண்ட்டில் பேக்யார்டில் ஹேங் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஹேங்கிங் பாட்டுமே இருக்குது. இதில் பாருங்களேன், ஒரு 2 கலர் வச்சுருக்குறாங்க. 2 3 கலருங்க. இது ஒரு லைட் கலரு, அப்புறம் இது ஒயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த ஆரஞ்சு ஷேட் உள்ளது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். $25ங்களாம்மா இது எல்லாமே ஹேங்கிங் தாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் உள்ளதாக நிறைய வாங்கிட்டு போகிறாங்க. இதில் வந்து பாருங்களேன், கலர் காம்பினேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒயிட் அண்ட் எல்லோ கொஞ்சம் வாடிக்கிச்சு போல் இருக்குது. இதுலேயே சின்ன சைஸ் வச்சுருக்குறாங்க ஹேங்கிங். சின்ன சைஸ் வந்து பார்த்திங்கன்னா $15 போட்டிருக்குறாங்க. ஃபுல்லாக மொட்டு தாங்க, இலையே கம்மியாக தான் தெரியும் போல் இருக்குது, அவ்வளோ மொட்டு. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் பாட்டு, இதெல்லாம் வந்து $10ங்க. நம்ம இந்த கலர் தான் ஒன்று வாங்கலான்னு பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அது இதுதான். அது இந்த சீசன்லாங்க
பொக்கே வாங்குற காசுக்கு நம்ம கம்முன்னு இந்த மாதிரி ஒரு செடியை வாங்கிட்டு போனோம்னா வேணுங்கிற பூவை வந்து பறிச்சுக்கிட்டு மீதியை வந்து மண்ணில் நட்டு வச்சிட்டோம்னா அடுத்த வருஷம் ஜம்முன்னு தளைஞ்சு வந்துடும். இங்கே பாருங்கள், க்ரோகர் வந்திருக்கிறேன். க்ரோகரில் வந்து இந்த மாதிரி மம்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது செடியுமே வச்சுருக்குறாங்க. இது வந்து ஒரு பொக்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா $7 அந்த மாதிரி இருக்குங்க. இது எல்லாமே வந்து ஒரு பொக்கேவும் $7 அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. நம்ம அது வந்து இன்னும் $2 சேர்த்து போட்டு செடியே வாங்கி வச்சுக்கிட்டோம்னா வருஷம் நமக்கு பூக்கு பூவும் ஆச்சு, செடியும் இதாச்சுங்க. இந்த கலர் அழகாக இருக்குது இல்லைங்க, இந்த கலர் செடி இருக்குதான்னு பார்ப்போம். இது பாருங்க, மிக்சட் கலரில் வச்சுருக்குறாங்க. அந்த பொக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பாங்க செடி. இதுதாங்க இந்த பட்டன் ரோஸ். நான் லாஸ்ட் டைமுக்கும் முன்னாடி வருஷம் வாங்கி நிறைய வச்சுருந்தேன். வருஷம் தலையுங்க. பட் என்னென்னா சம்டைம்ஸ் அது நல்லா வரமாட்டேங்குது. போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் பார்த்திங்கன்னா எல்லா கலர்லேயும் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். இதில் ரெட்டு, ஆரஞ்சு, டபுள் கலரு, அப்புறம் இந்த பீச் கலர் மாதிரியும் வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், மம்ஸ் வச்சுருக்குறாங்க. நாம் கேட்ட கலர் இருக்குதுங்க, இந்த கலர் பாருங்கள். இது என்ன ரேஞ்ச் போட்டிருக்குறாங்கன்னு பார்ப்போம். கிஃப்ட் பாக்ஸில் தான் பேக் பண்ணியிருக்கிறாங்க. இது $8ங்க. நம்ம அங்கே பொக்கே வந்து $7ன்னு பார்த்தோம் இல்லைங்களா, $1 சேர்த்தி. பட் பாருங்களேன் பூ எவ்வளோ இருக்குதுன்ட்டு. ஆனால் இது வச்சோம்னா அடுத்த வருஷம் நல்லா தளைஞ்சு வருங்க. இன்னும் வேறு என்ன கலர் வச்சுருக்குறாங்கன்னு பார்ப்போம். இந்த கலர் வச்சுருக்குறாங்க, பர்பிள் வந்து பார்த்திங்கன்னா $6 தாங்க போட்டிருக்குறாங்க. வாவ், நல்ல டீலுங்க இது ஆக்சுவலாக. எல்லோவும் அந்த ரேஞ்சுன்னு தான் நினைக்கிறேன். எல்லோ என்ன ப்ரைஸ் இருக்குது? எல்லோவும் அதே பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. எல்லோவும் $6 தான் போட்டிருக்குறாங்க. பூ நல்லா இருக்குதுங்க, எல்லோ கலரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டபுள் கலர் ஷேடில் வச்சுருக்குறாங்க. இன்னும் அந்த சைடுமே கொஞ்சம் இருக்குதுங்க. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா $11 போட்டிருக்குறாங்க. $16 போட்டிருக்குறாங்க. இதுலேயே ரெட்டும் இருக்குதுங்க. ரெட்டும் அழகாக இருக்குது. இந்த பக்கம் அந்த கீழே இருந்தது இல்லைங்களா, அதே கலரில் கொஞ்சம் டார்க் ஷேடு. இதுவுமே $6 தான் போட்டிருக்காங்க. கம்முன்னு எல்லோ ஒன்று, இந்த கலர் ஒன்று எடுத்துடலாங்களா, நல்லா இருக்குது. இது வந்து பாருங்களேன், ரெண்டுமே ஒரே சைஸ் தான். இந்த பாட்டும் இது வந்து $8 போட்டிருக்குறாங்க, இல்லை $9 போட்டிருக்குறாங்க. அதே சைஸ் தான் இதுவும். இது முன்னாடி வந்த பேக்கேஜ் போல் இருக்குது. இது வந்து $6 போட்டிருக்குறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 2 கலர் எடுத்துருக்குறேன். என்னென்னா இந்த எல்லோ ஒன்று, இந்த கலர் ஒன்று. நல்லா இருக்கு இல்லைங்க இந்த 2 கலரும். இது வந்து நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் யார்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வால்மார்ட்டில் சொன்னேன் இல்லைங்களா, $2க்கு மம்ஸ் வாங்கினேன்னு சொல்லிட்டு, அதுதாங்க. அந்த சின்ன செடி தான் வாங்கினேன். அது வந்து இப்போ வச்சு 2 வருஷம் ஆகுது. இப்போ செடியோட சைஸ் பாருங்களேன், $20 கடையில் விற்கிறாங்க பாருங்கள், அந்த சைஸ்க்கு நல்லா பெருசாக வந்திருக்குது. ஆக்சுவலி இது சம்மர்லேயே இந்த பூ பூத்துதுங்க. நான் ஒரு சில வீடியோவில் காமிச்சிருந்திருப்பேன். பட் என்னென்னா அடிக்கிற வெயிலுக்கு பூவோட கலர் வந்து வெளுத்து போன மாதிரி இருந்ததுங்க. இப்போ வந்து இந்த கலரில் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளிர ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா, ஸோ அதனால் அந்த சில்லாக இருக்கிறதுக்கு அதுக்கும் பூவோட கலரே வேறு மாதிரி இருக்குதுங்க. ஸோ வருஷத்துலேயே ஒரு செடி வந்து 2 கலரில் பூக்கும் போல் இருக்குது. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. இது வந்து $2க்கு வாங்கின வச்ச செடி தாங்க. வருஷம் வந்து சூப்பராக வந்துடுது. ஈவன் பைன் ஸ்டார் தான் போட்டிருக்குறோம். பட் எப்படியும் அது தப்பிச்சு வந்துடுதுங்க. எனக்கு அதனாலேயே வந்து இந்த லைன் வந்து ஃபுல்லாக வந்து இந்த பார்டர் இருக்குது இல்லைங்களா, பார்டர் ஃபுல்லாக மம்ஸ் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. பார்ப்போங்க, வச்சு பார்க்கலாம் ஏதாவது வந்து செட் ஆகுதான்னு சொல்லிட்டு. அப்படியே வாங்க பேக் யார்டுக்கும் போவோம். பேக் யார்டில் ஒரு 4 செடி லாஸ்ட் இயர் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது எப்படி இருக்குதுன்ட்டு பார்ப்போங்க. இந்த இதுதாங்க அந்த லாஸ்ட் இயர் சைடில் ஒரு 4 செடி வச்சேன் பாருங்கள். நல்லா எல்லாமே நல்லா வந்துச்சுங்க. ஆனால் அதுக்கப்புறம் பூ வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வரல. இங்கே பாருங்களேன், ஏதோ அந்த வெயிலுக்கு இதான மாதிரி, இந்த குளிருக்கு ஒரு மாதிரி அப்படியே கருகி போன மாதிரி கருகிடுச்சிங்க. ஃபுல்லாக மொட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த இலையோட கலர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த இதுலேயும் மொட்டு இருக்குது. பட் இதெல்லாம் வருமானு தெரியல. இலையே பாருங்களேன், இந்த ஃப்ரண்ட் யார்டில் பார்த்த செடியோட செழிப்புக்கும் இதுவும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு.
இந்த வருஷம் நல்லா ஃபுல்லாக பூக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஏமாத்திருச்சு. ஆனால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக அது தலையுங்க. பார்ப்போம் அடுத்த வருஷமாச்சும் நல்லா வருதா அப்படின்ட்டு. இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. சரி, அதனால தான் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா மம்ஸ் வந்து இந்த மாதிரி பெரிய பூவை வாங்கிட்டு வந்துருக்குறேங்க. இது வந்து பாருங்களேன், இந்த மாதிரி பூ வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுருக்குறாங்க. அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அப்படியே வருஷம் வந்து நல்லா பெருசாக புஷ்ஷாக வந்துட்டுருக்குதுங்க. சரி, ஏன் நாமளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது? ஏன்னா இந்த மாதிரி பட்டன் மம்ஸ் தான் பாருங்களேன், இந்த மாதிரி பூ வந்து விரியாமல் குட்டிலேயே வந்து இந்த மாதிரி ஆகுது. இத்தனைக்கு பிளான் ஃபுட்டு தண்ணி எல்லாமே வந்து ப்ராப்பராக ஊற்றியுமே அதுக்கு என்னமோ ஒரு நோய் வந்துருச்சுங்க. எல்லாம் இந்த மாதிரி கருகுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த வெரைட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த தடவை வாங்கிட்டு வந்துருக்கிறேன். ஃப்ரண்ட் யார்ட்லேயே வச்சு பார்ப்போங்க எப்படி இருக்குதுன்னு. ஏன்னா ஃப்ரண்ட் யார்டில் இந்த $2 வாங்கி வச்ச செடி சூப்பராக வந்துருக்குது இல்லைங்க. ஸோ இதையுமே வச்சு பார்ப்போம் எப்படி தலைஞ்சு வருதுன்ட்டு. ஸோ இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுதுங்க. நீங்கள் பார்த்ததுலேயே உங்களுக்கு எந்த கலர் பூ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.